4 திசையும் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். 4 திசையிலும் சபை இருக்க வேண்டும். 4 திசையிலும் துதியின் கோட்டை இருக்க வேண்டும். ஜனங்கள் தேடி வருவார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். இது சொல்லியிருக்க வேண்டியதில்லை, ஆனால் அது உண்மையாக அப்படி தான் இருக்கும்ங்கிறதுனால தான் சொல்லியிருக்கார். ரொம்ப வருஷம் சபையில் இருக்கிறவங்க பிந்தி போவாங்க, ஆலயத்துக்கே பிந்தி வருவாங்க, அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனால் பிந்தி வந்தவங்க இருக்க பாருங்க, அவங்க தான் ஓடி ஓடி உழைப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த முந்தினோர் பிந்தி போயிடுவாங்க. நீங்கள் முந்தினோராக இருந்தால் பிந்தாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஸோ இந்த நோக்கத்தோடு இயேசு வரும்போது சில பரிசேயர் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். அவர்கள் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏறுவது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார்கள். அதான் பயமுறுத்தினார்கள். சில பரிசேயர்கள் பயமுறுத்தினார்கள். பயமுறுத்துகிறதே சிலருடைய வேலையாக இருக்கும். பிசாசனுடைய முக்கிய வேலை பயமுறுத்துவது தான். அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல, அவ்வளோதான் அவனால் செய்ய முடியும். அவன் கடிக்கவும் முடியாது, கொல்லவும் முடியாது. கெர்ச்சிப்பான், எல்லாரும் ஓடி போவார்கள். நீ இங்கிருந்து தாழ விழு, தூதர்கள் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லுவானே தவிர தள்ளிவிட மாட்டான். உன்னை வியாதியிலே கொன்று போடுவேன் என்று சொல்லி பயமுறுத்துவான். ஆனால் நாம் சபையில் வந்து ஜெபம் பண்ணி வியாதியிலிருந்து எஸ்கேப் ஆகி தீர்க்காயுசாக வாழ்ந்து கொண்டு இருப்போம். அது அவனுக்கே புரியாது. அவன் பிசாச ஒரு பொய்யன், பொய்க்கு பிதாவானவன். அவன் சொல்லுகிறது எதுவுமே நம்பக்கூடாது. அவன் எல்லாமே பொய். நீ சம்பாதிக்க முடியாது, நீ வாழ முடியாது, நீ படிக்க முடியாது, நீ பாஸ் ஆக முடியாது, நீ மிலிட்ரியில் சேர முடியாது, நீ விஞ்ஞானியாய் மாற முடியாது, நீ ஆசிரியராய் மாற முடியாது. என்னத்தை அவன் நெகட்டிவாக சொன்னாலும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்தால் முடியாதது ஒன்றுமில்லை. தீத்து என்பவனை கிரேத்தா தீவுக்கு அனுப்பி வைத்தார் பவுல். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், பெருவயிற்று சோம்பேறிகள், ரொம்ப சோம்பேறிகள். ஆனால் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்க தான் விரும்புவாங்க. சாப்பிட்டு தூங்குவாங்க, மற்றவங்களை குற்றம் சொல்லி கொண்டே இருப்பாங்க. ரொம்ப அவங்கள திருத்துறதே கஷ்டம். ஆனால் தீத்து அங்கே தான் அனுப்புனார். அவங்க நடுவில் போய் தீத்து இருந்து சகலத்தையும் ஒழுங்குபடுத்தி தலைவர்களையும் மூப்பர்களையும் ஏற்படுத்தி அவர்களை அங்கே வைத்தது. அதான் தீத்து நிருபத்தில் எழுதியிருக்கிறது. கடினமான இடம். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.